அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சீரீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஆப்டிடியூட் ரவுண்ட். இந்த ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ ஒரு ஈஸியஸ்ட் வே தான் நான் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி பெஸ்ட் வேமே கூட. ஸோ பிகினர்ஸ், ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆப்டிடியூட்னா என்ன மாதிரி பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு எப்படி நான் அப்படியே கொண்டு போகிறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஜாப் போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இட் வில் பி எம்சிக்யூ டெஸ்ட். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. நான் குவான்ட்ஸ்னு, அதாவது நம்ம ஜென்ரலாக பண்ணுற மேக்ஸ். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரீசனிங். மூணாவதா பார்த்தீங்கன்னா வெர்பல். ஓகேவா? இதுல மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குவான்ட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசனிங். இது ரெண்டுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே வெர்பல் நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி போனாலும் ஒரு சில பெர்சன்டைல் மாதிரி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 65% மேலே எடுத்தால் நீங்கள் அந்த ரவுண்டு கிளியர்டு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. கம்பெனி டு கம்பெனி பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். 80% எடுத்தால் கிளியரு, 70% எடுத்தால் கிளியரு. ஸோ அட்லீஸ்ட் 65% ஒரு எக்ஸாமில் எடுக்கிற மாதிரியாச்சும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த குவான்ட்ஸில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் உங்களுக்கு ரீசனிங் அண்ட் வெர்பல் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி வைப்பாங்க, இல்லைனா கம்யூனிகேஷன் ரவுண்ட் மாதிரி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ப்ரியர் டு ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் வைப்பாங்க. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அடுத்து ரிசோர்ஸஸ் நீங்கள் எப்படி படிக்கலான்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் 3 டைப்பாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். டைப் 1, டைப் 2, டைப் 3 நான் இப்போ சொல்கிறேன். ஸோ டைப் 1 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஆப்டிடியூட்ல இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ நான் சொல்கிற ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டைப் 1, டைப் 2, டைப் 3 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக டைப் 3 சம்க்கு போகக்கூடாது. நான் கொடுக்குற ஆர்டரில் நீங்கள் வந்து படிங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் சிஐ, அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் படிச்சுக்கோங்க. படிக்கிறது நல்லது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஓகேவா? ஸோ டைப் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது, இவ்வளோ டாபிக்ஸ் இன்ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைப் 2 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸும் நான் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு எப்படி ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ண, எப்படி ஒரு குட் ரெஸ்யூமே நம்ம வந்து ரெடி பண்ணுறது, அட்லீஸ்ட் என்னென்ன ஸ்கில் செட்லாம் நம்ம வந்து போடுறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல். ஸோ நிறைய பிகினர்ஸ் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ ஆப்டிலாம் ஓகே, ரிமைனிங் ஃபியூ ரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to a டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ், ஸோ நம்ம ஜாவா லாங்குவேஜ் தான். ஸோ பிளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி எய்தர் பைத்தான் ஆர் ஜாவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி ஸ்டில் யூசஸ் ஜாவா தான். அதனால் நம்ம ஜாவாவில் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைத்தான் வந்து தெரிஞ்சுக்கினா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் அதுக்குமே பார்த்தீங்கன்னா இருக்குது. பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ஸோ பைத்தானுக்கு இருக்குது, சி லாங்குவேஜ் இருக்குது, C++ இருக்குது, உங்களுக்கு லீட் கோடுன்னு ஒரு ஹேக்கர் ரேங்க் சீரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, இப்படி எல்லாமே நம்ம சேனலில் எல்லா வகையான டெக்னிக்கல் வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஜாவா ஃபுல் கோர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் கோடிங் அசஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நான் சாப்டர்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதோட வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கே டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட் பற்றி நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டோட ஃபுல் கோர்ஸு. ஸோ ஜாவா லேர்ன் பண்ணதுக்கு அடுத்து இது நம்ம யூஸ்வலி லேர்ன் பண்ணுவோம் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ எப்படி பைத்தான் படிச்சுட்டு சில பேர் ஜாங்கோ படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் லாட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலில் இப்போவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ டைப் 2 பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஈஸி. ஏஜஸ், ஆவரேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் அளவு டாப்பிக்கு. அதில் ஜஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. லைக் யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறது, சம் ஆஃப் த சீரியஸ். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. டிவிசிபிலிட்டி ரூலு,
இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்பர் சிஸ்டம் அகைன் ஐம் டெல்லிங் இட்ஸ் லைக் எ கடல். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலிங்லேயே படித்த ஃபேவரட் டாபிக் பெர்முட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இந்த மூணுமே படிச்சிருங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? இப்போ டைப் 3 நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் லேர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் வேரியஸ் வெப்சைட்ஸ் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ ஒன் சச் குட் வெப்சைட் இஸ் இந்தியா பிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெப்சைட் பார்த்து படிக்க பிடிக்கல, யாராச்சும் டீச் பண்ணுற மாதிரி இருக்கணும், தெர் ஆர் லாட் ஆஃப் குட் யூடியூப் சேனல்ஸ் அவைலபிள். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனல்லுமே உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் 3 லாஸ்ட் டைப். அதாவது இப்போ பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் கூட. அதுக்கான பேசிக்ஸ் தான் இந்த டைப் 1 எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டைப் 1 பியூர்லி பேசிக்ஸ். டைப் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். டைப் 3 தான் நம்மளுடைய ஃபண்டா. அதில் முக்கியமான ஃபண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் படித்த கையோட நம்ம என்ன படிச்சிடணும், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்கும், ட்ரெயின்ஸ் ப்ராப்ளம். அதுக்கடுத்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ நீங்கள் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ஓரளவு கிளியராக இருந்தீங்கன்னா தான் இந்த ரெண்டு டாபிக் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டாபிக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். அதை பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ஒரு நாள் ஒர்க் பண்ணி ஒரு வேலையை இத்தனை நாளில் செஞ்சாங்க. 5 பேர் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்ல வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே டிக்டவாக உங்களுக்கு ஒன்று இருக்கும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள், பட் பார்க்குறது நல்லது. அதனால தான் நான் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பரவலாக உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஜிசிடி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வருது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைப் 3. யா, தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், எஸ்ஐ, சிஐ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், அலிகேஷன் அண்ட் மிக்சர், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். டைப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜஸ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. அண்ட் டைப் 3ல் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா நம்மளுடைய டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், எல்சிஎம் அண்டு ஜிசிடி. ஜிசிடியை பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் இட் அஸ் ஹெச்சிஎஃப் ஆல்சோ. இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்கிப்பே பண்ணக்கூடாதுன்னு சில டாபிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ, ஏஜஸ், ஆவரேஜ், பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. நம்பர் சிஸ்டம் கடலளவு இருக்கிறதுனால அதை நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸு, டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டியே உங்களுக்கு சர்டன் ஏரியாஸ்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். லைக் ஒரு மென்சுரேஷன் எடுத்துக்கோங்க. லாட் ஆஃப் திங் நீங்கள் மென்சுரேஷன்லாம் படிக்கணும்னா படிக்கணும். ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. அதில் சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர், ஏரியா, வால்யூம், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஷேப்புக்குமே. அதனால இது ஒரு ஈஸியஸ்ட் வே. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வேல நீங்கள் வந்து படிக்க வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? யா, தட்ஸ் இட். பாய்.